ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நேராக எழும்பி கிச்சனுக்கு போய் ஸ்ட்ராங்காக டீ ஒன்றை போட்டு ஹஸ்பண்டை எழுப்பி கொடுத்துட்டு நான் என்னோடய டீயை அப்படியே வெளியில் நின்று இந்த சேவல்ன சத்தம் குருவியல்ன சத்தத்தோடு அப்படியே நல்ல வடிவாக பார்த்து குடிச்சிட்டு திரும்ப கிச்சனுக்கு வந்தாச்சு சமைக்குது. அப்படியே கிச்சனுக்கு போய் குட்டி கண்ணனுக்கு விறகரிசியில் ஒரு கூழ் மாதிரி ஒன்று செஞ்சுட்டு எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி குரக்கன் நல்ல நிரம்ப தேங்காய் பூ எல்லாம் போட்டு குரக்கன் புட்டா வச்சுட்டு அப்படியே அதை அடுப்பில் வச்சுட்டு இங்கால ரைஸ் எலியாக போட்டுட்டேன். அதையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்தா புட்டா வச்சுட்டு அதை இறக்கி வச்சுட்டு லஞ்சுக்கு நல்ல ஸ்பைசியான சிக்கன் கறி, அதுக்கு எங்களுக்கு ஜெஃப்னா பிறகு தூளும் அப்படியே போட்டுட்டு பருப்பு பால் கறி வச்சுட்டு இதில் ஒரு சின்ன டிப்ஸ், பருப்பு பால் கறி இறக்கியக்குள்ளே சீரக மிளகு குத்தி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். பிறகு நெத்தலி சொதியும் வச்சுட்டு ஹஸ்பண்டு லஞ்சு அப்படியே பேக் பண்ணிவிட்டு இதில் கோவா ஒனியன் போட்டு ஒரு சலட்டும் ஒன்று செஞ்சு வச்சுட்டு அப்படியே அவருக்கு சின்னதாக ஸ்டிக்கி நோட்டில் எழுதி வச்சுட்டு அவற்றை லஞ்ச் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை லஞ்ச் பேக்குக்குள்ளே வச்சுட்டு கொண்டே வச்சுட்டு அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டையும் போட்டு பிளேட் பாய் சாப்பிடக்குள்ளேயே குட்டி கண்ணனும் சாப்பிட்டார். அப்புறம் அவருக்கு ஸ்நாக்குக்கு எங்களோட வீட்டை பழுத்த நல்ல மாம்பழம் அதை பியூரிஃபை பண்ணி அவருக்கு கொடுத்தாச்சு எடுத்து வச்சு. கண்ணனுக்கு லஞ்ச் ஈரல் நல்லா குட்டி குட்டி பீசஸாக வெட்டி போட்டு அப்படி எனக்கு கொஞ்சம் டீயை அப்படியே போட்டு ரிலாக்ஸாக குடிப்பேன். வந்துட்டு எனக்கு டீயை போட்டு வச்சுட்டு அப்படியே குட்டி கண்ணில் ஈரல் அவிஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு நான் ரைஸை அடித்து போட்டு தான் கொடுக்குறேன். நான் அப்போ அதை பவுடர் மாதிரி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதுன்னா இந்த பருவத்துக்கு வரும் ரெண்டையும் போட்டு மேஷ் பண்ணி 11:30 கிளாஸ் இருந்தபடியால் அதுக்குரிய சின்ன அரேஞ்ச்மெண்ட்டை செஞ்சு போட்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்காண்டி குட்டி கண்ணனோட கொஞ்சம் விளையாடி போட்டு அவர் பெட்டில் விட்டுட்டு கிளாஸுக்கு பிள்ளைகள் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்கிறபடியால் கொஞ்சம் ரிவிஷன் டிஸ்கஷன் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப குட்டி கண்ணாவோட விளையாடிட்டு இன்றைக்கு தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ.